இது வந்து ஒரு புது ஆபரேஷன் வந்து இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். நார்மலா வந்து நம்ம பெரிய காயம் பண்ணி நம்ம வந்து அறுவை சிகிச்சை வந்து பண்றோம் புற்றுநோய்க்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பேஷண்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, ரொம்ப நாள் வந்து ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, ரொம்ப டைம் அவங்களுக்கு வந்து நல்லா ஆகுறதுக்கு. இதெல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்றோம். பட் இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு, ரொபாட்டிக்னு சொல்றோம். சின்ன காயம் மூலமா வந்து நம்ம ரொபாட்டிக் சர்ஜரி வந்து நிறைய பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் 2011 வந்து டாக்டர் பிரதாப் ரெட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரோபோ கொண்டு வந்தார் அப்போலோல. அதுக்கப்புறம் வந்து இப்போ பாத்தீங்கன்னா 160 மேல ரோபோ இருக்கு இந்தியாவில். பட் அவர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு. அப்போ வந்து நம்ம சின்ன சின்ன ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். மலைக்குடல் இல்ல ப்ராஸ்டேட், கிட்னி ஆபரேஷன், சின்ன சின்ன ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. பட் நம்ம என்ன யோசிச்சோம்னா, இந்த ஆபரேஷன் மட்டும் பண்ணா போராது. இது ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க லாப்ரோஸ்கோபிக்ல. பெரிய ஆபரேஷன் வந்து நம்ம ஓபன் சர்ஜரி அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சின்ன காயம் எல்லாமே பண்ணலாமா? அதுதான் ரொபாட்டிக் சிஆர்எஸ். அப்பெண்டிக்ஸ், அதாவது மலைக்குடலோட ஸ்டார்டிங்ல, ஐ மீன் பெரிய குடலோட ஸ்டார்டிங்ல வர அப்பெண்டிக்ஸ் வந்து அதுல இருந்து சில டைம் கேன்சர் வரும். அந்த கேன்சர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஓபன் சர்ஜரி பண்ணாம நம்ம இந்த ரொபாட்டிக் மூலமா வந்து சின்ன சர்ஜரி பண்ணிட்டு எல்லா கேன்சரும் எடுத்துடலாம். சின்ன சர்ஜரினா காயம் மட்டும் சின்னது, ஏன்னா பேஷண்ட் தான் பாக்குறாங்க. பட் உள்ள பாத்தீங்கன்னா பெரிய ஆபரேஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம கீமோ வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணி வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டோம்னா பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து கியூர் ஆயிடுவாங்க. இது வந்து முன்னாடி வந்து நாட்டில் வந்து யாருமே ரிப்போர்ட் பண்ணல. ஸோ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்றோம். உலகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான் பண்ணியிருக்காங்க. மெயினா ஸ்பெயின்ல, சைனால ஃபியூ பேஷண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்களும் வந்து அந்த இது வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். போப்போ வந்து நம்ம இன்னும் நிறைய பேஷண்ட் வந்து இந்த சிகிச்சை மூலமா வந்து குணப்படுத்தணும்னு பாக்குறோம். இப்போ இந்த சர்ஜரி பண்றோம், இங்க இந்த சர்ஜரி பண்றோம், இதுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? எவ்வளவு நாள் ப்ராசஸ் இதுக்கு எடுத்துக்குது? ஒட்டு மொத்தமா இது எப்படி இருக்கும்னு சொல்றீங்க? அது சாதாரண ஒருத்தங்கனால இது பண்ண முடியுமா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் இப்ப அணுகுறாங்க அப்படின்னா இந்த தேவைக்காக எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆமா, ஓகே. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இந்த மொத்தமா எவ்வளவு டைம் ஆகும் இந்த ப்ரொசீஜருக்கு? இந்த ப்ரொசீஜருக்கு எவ்வளவு டைம் ஆகும், எவ்வளவு செலவாகும், என்ன கண்டிஷன்ல உங்ககிட்ட வரலாம்? ஓகே. ஸோ அதான் வந்து ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து காமனா பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஓவரீஸ்ல கேன்சரோ இல்ல அப்பெண்டிக்ஸ்ல கேன்சர் வந்து வெளில வந்து எதனா ஒரு பயாப்சி பண்ணி தெரிஞ்சிச்சுன்னா உடனே வந்து இந்த மாதிரி சென்டர் வருது பெட்டர். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சின்ன இடத்துக்கு போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சர்ஜரி பண்ணிட்டு அப்புறம் நம்ம கிட்ட வராங்க. இந்த லேடி கூட அப்படித்தான், வேற சர்ஜரி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு தெரியாது. ஒன்ஸ் நம்மளுக்கு கேன்சர் தெரியுது, இது கொஞ்சம் வந்து அந்த ஆர்கன் விட்டு கொஞ்சம் வெளியில போயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு வரணும். ஏன் சொல்றோம்னா, இப்போ வந்து 10 பேஷண்ட் வந்தாங்கன்னா எல்லா 10 பேஷண்ட்க்கு வந்து நம்ம ஆப்வியஸ்லி இது சர்ஜரி பண்ண முடியாது. பட் நிறைய பேர் வந்தாங்கன்னா டெஃபினட்டா அந்த குரூப்ல இருந்து நம்ம எல்லாரும் யார் வந்து பெனிஃபிட் பண்ணுவாங்களோ செலக்ட் பண்ணி ஆபரேஷன் பண்ணலாம். ஸோ எவ்வளவு சீக்கிரம் வராங்களா அந்த டயக்னோசிஸ் அப்புறம் பெட்டர் நம்மளுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அப்போலோக்குள்ள வந்து நம்ம எல்லா டைப் ஆஃப் பேஷண்ட் எல்லா பேக்ரவுண்ட்ல இருந்து ட்ரீட் பண்றோம். ரொம்ப பணக்காரங்க தான் ட்ரீட் பண்றோம் அப்படின்னு கிடையாது. ஒன் திங் வந்து we are proud to say, மேனேஜ்மெண்டோட சப்போர்ட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோட சப்போர்ட் வந்து எந்த பேஷண்ட் வந்து பணத்தினால வந்து போல இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாம கொஞ்சம் கம்மி பண்ண இருந்தா கூட நம்ம எப்படியா வந்து மேனேஜ் பண்றோம். பேக்கேஜ் பாத்தீங்கன்னா சொல்றது கஷ்டம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த சர்ஜரி இந்த லேடிக்கு வந்து 6 ஹவர் ஆயிடுச்சு. ஆனா நம்ம சில சர்ஜரி 12 ஹவர் 16 ஹவர் எல்லாம் ஆயிருக்கு. 8 மணில இருந்து மிட் நைட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் கேன்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ஜரி வந்து பேக்கேஜ் வந்து மாறும். பட் அன்அஃபோர்டபுள் செலவு இல்லை. ரெண்டாவது வந்து மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் வந்து இப்போ எல்லாமே கவர் பண்றது. ஸோ இன்சூரன்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தா கூட நம்ம வந்து இந்த சர்ஜரி பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கையில இருந்து 2-3 லட்சம் போட வேண்டியது வரலாம். பட் அதான் சொன்னேன் இல்ல, நம்ம கையில இருந்து எந்த பேஷண்ட் வந்து கொஞ்சம் பணம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லி போயில்லை. அது வந்து நம்ம வந்து கேரண்டி எடுக்கிறோம். இன்சூரன்ஸ் கவர் இருக்கு. கன்வென்ஷனல் சர்ஜரி வந்து எல்லா பேஷண்ட்க்கு வந்து நம்ம பண்ணலாம். தமிழ் இஸ் ஓகே, இங்கிலீஷ் கன்வென்ஷனல் சர்ஜரி வந்து நம்ம எல்லாருக்கும் பண்ணலாம் ஆப்வியஸா. ஏன்னா நம்ம வந்து திறந்து வந்து பண்றோம், கை போட்டு வந்து நம்மளால எல்லாம் பார்க்க முடியுது, நிறைய கண்ட்ரோல் இருக்கு. அதான் சொல்றேன். ஸோ ரொபாட்டிக் சர்ஜரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பேஷண்ட்க்கும் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. ஏன்னா நிறைய இடத்துல வந்து புற்றுநோய் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, மேல இருந்து கீழே வரைக்கும் போயிருக்கு, லிவர் பக்கத்துல இருக்கும், கீழே இருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணலாம். ஆனா ரொம்ப டைம் எடுக்கும். பட் வந்து இது வந்து ஒரு பகுதியில் மட்டும் தான் இருக்கு. இந்த பேஷண்ட் வந்து அப்பெண்டிக்ஸ் இருக்கு, அப்பெண்டிக்ஸ் பக்கத்துல இருக்கு, கீழே வந்து பெல்விஸ்ல இருக்கு. ஸோ 6 ஹவர்க்குள்ள நம்ம சர்ஜரியும் கீமோ எல்லாம் முடிக்கலாம். ஸோ ஆப்வியஸா அந்த மாதிரி பேஷண்ட் வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் பண்ணும். இதே வந்து ஓப்பன் சர்ஜரி நம்ம 10 ஹவர் ஆகும், ரொபாட்டிக்ல 20 ஹவர் எடுத்தா பேஷண்ட் வந்து பெனிஃபிட் ஆகுது. சக்சஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோயோட ஆரிஜின் பொறுத்து. இப்போ
எது இருந்தாலும் வந்து சர்வைவல் வந்து ப்ரொலாங் ஆகுது. இப்போ ஓவேரியன் கேன்சர் எடுத்தீங்கன்னா ஓவரி வந்து காமன் லேடிஸ்ல மினிமம் வந்து 1 year to 1.5 years அடிஷனல் சர்வைவல் வந்து ஹைபெக்னால வருது. சர்ஜரி ஒரு சைடுல 1.5 வருஷம் வந்து அடிஷனலா இருக்கு. சப்போஸ் வந்து 10 வருஷம் வாழ போறாங்கன்னா 11.5 years, 5 yearsனா 6, which is a big thing. ஈவன் கம்ப்ளீட் கியூர் கூட இருக்காங்க பேஷண்ட். 10 வருஷம் வந்து ஹைபெக் அப்புறம் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 10 years நாங்க ஹைபெக் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டல்ல. ஸோ ரொபாட்டிக் சர்ஜரி வந்து ஓப்பன் சர்ஜரியோட என்ஹான்ஸ் பண்ணும். ஒரு சர்ஜன் நல்லா பண்றாருன்னு ஓப்பன் சர்ஜரி அவரோட ஸ்கில் செட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் ரொபாட்டிக். பட் நல்லா தான் பண்ணலன்னா அது வந்து இம்ப்ரூவ் ஆகாது. நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். ஓப்பன் சர்ஜரி நல்லா பண்ணும். அப்பதான் வந்து ரொபாட்டிக் வில் கிவ் பெனிஃபிட். ஏஜ் ஃபேக்டர் வந்து எனி ஏஜ். யூஸ்வலி வந்து இந்த கேன்சர்ஸ் வந்து மிடில் ஏஜ் தான் வரும். ஸோ பிட்வீன் 18 years to 70 years டெக்ஸ்ட் புக் பிரகாரம் வந்து நம்ம சிஆர்எஸ் வித் ஹைபெக் பண்ணலாம். 70க்கு மேல வந்து கேஸ் பை கேஸ் பேசிஸ்ல ரொம்ப ஃபிட்டா இருக்காங்க நம்ம எடுப்போம். ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து ஹைபெக்கோட சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி, அப்போ நம்ம அவாய்ட் பண்றோம். போஸ்ட் மெடிகேஷன் வந்து இப்போ இந்த அப்பெண்டிக்ஸ் கேன்சருக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் தி சர்ஜரி நோ அதர் ட்ரீட்மெண்ட் ரிக்வயர்ட். சிங்கிள் ட்ரீட்மெண்ட் இஸ் கியூரேட்டிவ். பட் ஓவரி ஸ்டமக்கில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா நம்ம கீமோதெரப்பி வந்து அட்லீஸ்ட் 4 to 6 months வந்து கண்டினியூ பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.